ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம எங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ டெல்லி போகிறதுக்காக வந்துட்டு ட்ரெயினில் உட்காந்துருக்குறோம். ஒரு சின்ன வேலையாக வந்துட்டு நான் டெல்லி போகிறேன். இந்த ட்ரெயின் ட்ராவல் வந்துட்டு எப்படி இருக்குது, அதாவது வந்துட்டு இப்போது கோவிட் செகண்ட் வேவுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ட்ரெயினில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுறோம். எக்ஸாக்ட்லி வந்துட்டு இது ஒரு ஜூலை மந்தில் வந்துட்டு நம்ம இதில் ட்ராவல் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா வந்துட்டு ட்ரெயினில் எப்போ வந்துட்டு ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இருந்தோம்னா வந்துட்டு பெட்ஷீட்டு, பில்லோ, அதுக்கப்புறம் வந்துட்டு கம்பளிலாம் தருவாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. செகண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயினாக ட்ரெயினில் வந்துட்டு பேண்ட்ரி இல்லை. அதனால் வந்துட்டு ஏதாச்சும் ஸ்டேஷனில் நிற்கும்போது தான் வந்துட்டு நம்ம சாப்பாடே வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம ட்ராவல் ஃபுல்லாக வந்துட்டு இப்போ சென்னை டு டெல்லி வரைக்கும் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. செகண்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயுமே வந்துட்டு எல்லா கடையுமே வந்துட்டு ஓப்பனில் இல்லை. ஒரு சில கடைகள் மட்டும்தான் ஓப்பனில் இருக்குது. ஒரு 4 கடையோ 5 கடையோ மட்டும்தான் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் வாங்குறதுனாலும் ஸோ வந்துட்டு எல்லாமே வந்து இப்போ நீங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஃபுல் ப்ரிப்பரேஷனோடு வந்துக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஹாய், பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சாச்சு. எல்லாருமே நைட்டு தூங்கி தான் காலையில் எந்திரிப்பாங்கங்கிறீங்களா? எந்திரிச்சாச்சு. இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்ட்டு வந்துட்டு தெரியல. அடுத்த ஸ்டேஷன் வந்துச்சுன்னா என்ன ஸ்டேஷன் சொல்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு இங்கெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கும் போது எங்கே பார்த்தாலும் தண்ணி வயலெல்லாம் வந்துட்டு பச்சை பச்சையாக இருக்குது. அதை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வந்துட்டு போகிற வழி ஃபுல்லாகவே வந்துட்டு செம அழகாக இருக்குது. அடுத்த ஸ்டேஷன் வந்து இப்போது ஐ திங்க் வந்துட்டு மெயின் ஸ்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரங்கல் தாண்டியாச்சு. எந்திரிச்சப்போ பார்த்தீங்கன்னா ராமகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்துட்டு தெலுங்கானாக்குள்ளே தான் இருக்குது ட்ரெயின். இனி தெலுங்கானாவிலேருந்து வந்துட்டு மகாராஷ்டிரா என்டர் ஆகும்னு நினைக்கிறேன். மகாராஷ்டிரா என்டர் ஆனதும் ஃபஸ்ட் ஸ்டேஷன் வந்துட்டு என்ன வருதுன்னு தெரியல. அதையும் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து பேண்ட்ரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வந்துட்டு பேண்ட்ரி இருக்குது, ஆனால் லிமிட்டடாக இருக்குது. ஃபஸ்ட்டு மாதிரி வந்துட்டு எல்லா ஐட்டமுமே கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெயின் ஃபுல்லாக வந்துட்டு இது இப்போ நான் போயிட்டுருக்கிறது வந்துட்டு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் போய்கிட்டு இருக்கிறேன். நல்லா வந்துட்டு நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது ட்ரெயின். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ரிசர்வேஷன் எதுவும் ஆகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு என்னோடய போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 சீட்டுக்கு வந்துட்டு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். அழகாக இந்த மாதிரி வந்துட்டு யானை படமெல்லாம் ஒட்டி சூப்பராக வச்சுருக்குறாங்க ட்ரெயினை. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேமா ஃபுல் தண்ணி போகுது. ஐ திங்க் 6 தான் நினைக்கிறேன் இது. இடம்னு தெரியல, ஆனால் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு டார்க் ஃபாரஸ்ட். அதாவது நல்லா அடர்ந்த காடாக இருக்குது 2 சைடுமே. மொபைல் சிக்னல் வந்துட்டு சுத்தமாக இல்லை இந்த ஏரியாவுக்குள்ளே ரீச் ஆனதுன்னு. அப்படியே வந்துட்டு பார்க்குறக்கே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக க்ரீனியாக இருக்குது. இதுக்குள்ளே கொஞ்சம் ட்ரெயின் ஸ்லோவாக போச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மூங்கில் மரம், அதுக்கப்புறம் எனக்கு தெரியறது மூங்கில் மரம் ஒன்று தான் தெரியுது. அப்புறம் மற்றதெல்லாம் வந்துட்டு என்னென்ன மரங்கள் என்னென்ன செடிகள் இருக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே தெரில. இதுக்குள்ள நிறையா வைல்டு அனிமல்ஸ் இருக்குதுன்ட்டு சைடில் என்ன சைன் போர்டெலாம் வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா அந்த தொடரி பாலத்தில் இடிஞ்சு விழுகிறதுல அந்த பாலமாட்டே இருந்துச்சு. பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வந்துட்டு இப்போ தான் தெரியுது சென்னைக்கு அப்புறம்.
நாக்பூரில் ஒரு 5 மினிட்ஸ் நிற்கும்னு நினைக்கிறேன் ட்ரெயின். நாக்பூர் ஜங்ஷன் வந்தாச்சு. எலிவேஷன் எவ்வளோ? 308 meters ஃப்ரம் மீன் சி லெவல். நாக்பூர் ஜங்ஷன். இந்த நாக்பூர் இருக்கிறது வந்துட்டு 308 மீட்டர், கடல் மட்டத்திலிருந்து 308 மீட்டர் ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறது. இது வந்துட்டு எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லையுமே எழுதியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா. முன்னாடி அந்த பிரிட்ஜும் பார்க்குறதுக்கு வந்துட்டு அழகாக இருக்குது. ஒரே ஒரு சிங்கிள் இது மட்டும்தான் இருக்கும் போல, ரோப் பிரிட்ஜு. ஃபஸ்ட்டெல்லாம் பெரிய ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம க்ரௌடாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஆடுற மாதிரி தான் இருக்குது. 10 பேர் 15 பேர் தான் இருக்கிறாங்க மேக்ஸிமமே. ட்ரெயின்ஸும் கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் பப்ளிக்கும் ட்ரெயினில் போகிறதுக்கு வந்துட்டு பயப்படுறாங்க. இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமாக 191 சீட்ஸ் அவைலபிளாக இருந்துச்சு. நேற்று நைட்டு வந்துட்டு நான் ட்ரெயினில் இடையில மொத்தம் வந்துட்டு 4 போகியில் 191 சீட்டு வந்துட்டு அவைலபிளாக இருக்குன்னா அப்போ எவ்வளோ கம்மியான பேசஞ்சர் தான் வராங்கன்னு பார்த்துக்குங்க. ஹாஃப் தான் வந்துட்டு ஃபில் ஆகிருக்குது. மொத்தம் 4 போகியில் வந்துட்டு 2 போகி தான் ஃபில் ஆகிருக்குது. ஒரு போகிக்கு 72 சீட்ஸ்னாலும் 1.5 போகி தான் ஃபில் ஆகிருக்குது. இப்போ நான் உட்காந்துருக்கிற கம்பார்ட்மெண்ட்லேயே வந்துட்டு எனக்கு ஆப்போசிட்டில் சைடில் மொத்தம் 8 சீட்டுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து நிஜாமுதீன் தாண்டி நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருக்கிறோம். ட்ரெயின் ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. நீங்கள் ஃப்ளோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம க்ளீனாக இருக்குது. இந்த வாட்டர் பாட்டிலும் கூட இப்போ எம்படா தான் ஒரு நாளைக்கு வந்துட்டு 2-3 டைம்ஸ் வந்துட்டு க்ளீன் பண்ணுறாங்க ஃபுல்லாக. என்ன பெட்ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு விண்டோ இதெல்லாம் வந்துட்டு ஸ்க்ரீன்லாம் வந்துட்டு எடுத்துட்டாங்க. அது ஒன்று தான் வந்துட்டு பிரச்சனை. மற்றபடியெல்லாம் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு ஒரு பிரச்சனை. சாப்பாடு வந்துட்டு ஓவர் காஸ்ட்லி தான். நான்வெஜ் வந்துட்டு 160 ருபீஸு. அதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்துட்டு சாப்பாடு, 2 சப்பாத்தி, ஒரு சிக்கன் கிரேவி, ஒரு தால். அது தாலா இல்லை பச்சை தண்ணியான்னு தெரில, அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி வந்துட்டு எவ்ரி திங் இஸ் ஓகே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ட்ரெயின் விட்டு இறங்கிடுவோம் நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில். இறங்கினதுக்கப்புறம் பார்ப்போம். நியூ டெல்லி வந்தாச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இறங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மெட்ரோ பிடிக்கிறதுக்காக வந்துட்டு பார்த்தா ஃபுல் லைன். மெட்ரோ ரயிலில் வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக வந்துட்டு செம்ம லைன் நிற்கிது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஒரு மெட்ரோ ட்ரெயின் இந்த கோவிட் சினாரியோனால தான் வந்துட்டு இந்த மாதிரி மெட்ரோ வந்து ஒரு லாஸ்ட் வரைக்கும் நிற்கிது. ஓகே, மெட்ரோ ஏறிட்டு பார்ப்போம்.